புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நல சங்கம் சார்பில் சுனாமி குடியிருப்பு மின் அலுவலகம் எதிரே உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. விழாவில் சந்திரன் கலந்து கொண்டு மகளிருக்கு மகளிர் தின வாழ்த்து தெரிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். விழாவில் பிள்ளைச்சாவடியை சேர்ந்த மீனவ மகளிர் பரமேஸ்வரி என்பவர் கடந்த ஆண்டு சாலையில் கடந்த ஐபோன் மற்றும் ரூபாய் 1400 ரொக்கம் உள்ள மணி பர்ஸ் கொண்டு வந்து சங்கத்தில் ஒப்படைத்து உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவரின் நேர்மையை உலக மகளிர் தினத்தில் பாராட்டி மக்கள் நல சங்கத்தின் சுழல் கோப்பையை நேர்மையாளர் விருதாக வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சங்க செயல் தலைவர் ஆறுமுகம், தலைவர் குமார், செயலாளர் உத்திராடம், மீனவ சமூக பற்றாளர் ரவிக்குமார், மகளிர் அணி தலைவி மணிமேகலை, சிவகாமி சங்க நிர்வாகிகள் பிரகாஷ், ஆனந்த், பலராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வாங்க எல்லாரும் வாங்க. ஒருத்தவங்களா அப்படியே வாங்க 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 எல்லாரும் வாங்க. மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிற நம்ம சக தோழர்களுக்கு நன்றி. அங்கேருந்து என்னை போலவே அங்கேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்து இதில் கலந்துக்கிட்டு சிறப்பிக்க இருக்கின்ற தம்பி ரவிக்குமார் அவர்களுக்கு மகிழ்ச்சியில் இந்த விழா தொடங்கலை. முதல் விஷயம் பெரிய போராட்டம். மகளிர் கிட்டத்தட்ட 15,000 பேர் கொண்ட ஒரு பேரணி புதுசாக நடத்தி அந்த பேரணியில் பார்த்தீங்கன்னாக்கா அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய அன்பான மகளிர் தின வாழ்த்துக்கள் 2 வாரத்தில் சொல்லிடுறேன். பெண்ணும் பெண்ணியமும் இல்லாத இப்போ உலகில் மானிடருக்கு வேலை இல்லை. சரியா? பெண்ணும் பெண்ணியமும் இல்லாத இப்போ உலகில் மானிடருக்கு வேலை இல்லை. அப்போ நீங்கள் எவ்வளோ முக்கியமானவங்கன்னு பாருங்கள். அப்போது எதுக்கு இதெல்லாம் முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கிறோன்னாக்கா, எதுவாக இருந்தாலும் நீங்கள் கையில் எடுக்கும்போது தான் அந்த விஷயம் பூர்த்தி அடையும், வெற்றி அடையும். நீங்கள் கையில் எடுக்காத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய விஷயம் நம்ம ஜாதியிலே பார்த்தீங்கன்னாக்கா சண்டை செஞ்சோடு தான் முடியும். அது சுமூகமாக முடியாது. ஒரு பொண்ணை ரோட்டில் நிறுத்திட்டு ஒரு போராட்டம் நடந்தாக்கா போராட்டம் அமைதியாக நடக்கும். ஏன்னா அந்த போராட்டம் ஒரு பெண்ணுக்கானது. ஆனால் அதே ஒரு ஆணை நிறுத்திட்டு ஒரு போராட்டம் நடத்தினாக்கா அதில் கலவரம் தான் நடக்கும். ஏன்னா அது ஒரு ஆணுக்கானது. அப்போ ஆணுக்கு பெண்ணுக்கு எவ்வளோ முரண்பாடு இருக்குது பாருங்கள். அப்படி